வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இந்த வாரம் ஃப்ரைடே ரிலீஸ் இல்லை, தேர்ஸ்டேவே 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யுகாதி ரம்லான் வீக்கெண்டு 4 நாளுங்கிறதுனால இந்த டைம் தேர்ஸ்டேவே 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தெலுங்கு படம், ஒரு ஹிந்தி படம், சோலோவாக தமிழில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் யூத்து. கென் கருணாஸ் அண்ட் டீமோட டைரக்ஷனில் வெளியாக இருக்கிற தமிழ் படம் தான் யூத்து. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ், அனிஷ்மா வந்து அந்த சிறை படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு, மீனாட்சி, பிரியன்சி, அப்புறம் தேவதர்ஷினி, சுராஜ் சந்திரமுடு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஒரு படத்தை நம்ம 2 விதமாக பார்ப்போம். ஒன்று படத்தோட கதை என்ன, அடுத்தது அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 வருஷ தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வராத எந்த கதையும் கிடையாது. அதே ஒரு கம்மிங் ஏஜ் பையன் ஒருத்தன் 2-3 லவ் பண்ணுறது, கடைசியாக அப்பா அம்மாவோட லவ் தான் அந்த எல்லா லவ்வத்தை விட பெருசு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். அரைச்ச மாவு ஸ்டோரி தான். ஆனால் இது ஒரு மூவியாக எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் உள்ள ஒரு ஸ்டோரி. இன்னும் 50 வருஷத்துக்கு இன்னும் 200-300 படங்கள் எடுத்தால் கூட இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கதையை கென் கருணாஸ் எப்படி கையாண்டிருக்காருன்னு இப்போ பார்ப்போம். அடுத்தது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நான் லாஜிக் பார்ப்பேன், லாஜிக்கோட சினிமா இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான படம் இல்லை இது. ரொம்ப ஜாலியாக ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போய் நல்லா சிரித்து அழுது கோவப்பட்டு அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக படம் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான படம் தான் இந்த படம். எல்லாம் கலவையாக இருக்குது. 10th பாஸ் பண்ணுற ஒரு பையன் 12th பாஸ் பண்ணுறதுக்கும் இடையில் என்ன நடக்குதுங்கிற மாதிரியான அந்த ஒரு 2 years லைஃப் ஜேர்னி தான் இந்த கதை. ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்த்து அதே பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு ஹாப்பிலி லிவ் ஆஃப்டர் ஸ்டோரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் தான் கென் கருணாஸ். அவனோட லைஃப்பில் ஒரு 3 பொண்ணுங்க உள்ளே வராங்க அந்த 2 yearsல. அவனோட அந்த லைஃப் ஜேர்னி என்னங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடங்களில் ரொம்ப கிளிவேஜ் ஷாட்டு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து பழக்கப்பட்ட சீன்களால் நிரப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போச்சு, பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை. சாங்ஸ் வந்து நல்லா ஜிவிபிரகாஷ் வந்து அருமையான சாங்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் ரிப்பீட்டடாக சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் 2 சாங், 3 ஹீரோயின் 6 சாங்கு. அது அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட சென்டிமெண்ட் சாங்ஸு அதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய சாங் வந்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் சீன் ஒரு மாதிரி பிளாஸ்டாக முடித்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் கடைசியாக கொஞ்சம் ஸ்டோரி உள்ளே வருது. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ இது இருக்காங்க, அந்த மாதிரி அப்பா அம்மாவோட பாசம் இந்த காதலை விட எந்த அளவுக்கு மேலானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் காமெடி பண்ணுறாரு, டான்ஸ் லென்த்தியான சிங்கிள் ஷாட் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அவருக்கே கொடுத்துக்கிட்ட ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 10 படம் நடிக்கும்போது இன்னும் சிறப்பான ஒரு நடிப்பு ஆல்ரெடி அவர் நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி படத்துலேருந்தும் சரி, இப்போவும் சரி. இது ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் சந்திரமுடு அவங்க 2 பேருமே அவங்க வந்து சீனியர் ஆக்டர்ஸு. அவங்களோட ரோலை அருமையாக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி வந்து இந்த லூஸ் அம்மா கேரக்டரு வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. அவங்க இடையில் வந்து ஒரு சில சென்டிமெண்ட் சீன் வந்தாலும் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுராஜ் சந்திரமுடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லுவான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒரு 2 சீன் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று, கடைசி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீனு. அந்த சீன் 2லேயுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப ஜாலியாக போன படம். நான் பார்க்கும்போதே தேட்டரில் வந்து பசங்கள்லாம், அந்த எங்கேஜ் பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக விசில் அடிச்சுட்டு கைத்தட்டி ஜாலியாக பார்த்தாங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ரொம்ப ஓல்டு ஸ்டோரி, அதே இந்த ஸ்டோரி. 10th வந்து 35 மார்க் எடுத்தவன் 12th வந்து புத்தி வந்து 9th மார்க் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. ஆனால் அதான் கமர்ஷியல் மூவி, லாஜிக் பார்த்து வேலைக்கு ஆகாது. லாஜிக் பார்க்குற மாதிரியான படம் இது இல்லை. கலவையாக பார்த்தீங்கன்னா 1 டைம் வாட்சபிள். தொடர்ந்து இதே போன்ற
வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் டு ஜாபி கூத்து.